வணக்கம் எவ்ரிவன். இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறது ஆண் சிங்கங்களோட வாழ்க்கை அப்படின்னா 3 வயசில் தான் பிறந்த கூட்டத்தை விட்டு வெளியே வந்து ஒரு சில வருஷம் நாடோடியாக சுற்றி அப்புறம் சொந்தமாக ஒரு சிங்க கூட்டத்தை கைப்பற்றி அரசனாக மாறும். கடைசியில் அரசனாவே இறந்து போகும். இதுதானே உலக வழக்கம். ஆனால் ஜெஸ்ஸி ஒரு அரசனாக மாறினாலும் கூட தான் அன்பு வச்ச இடத்துல இழந்ததால் அரசனுங்கிற பதவியை உதறிட்டு மீதி வாழ்க்கையை ஃபுல்லாமே நாடோடியாக கழிச்சிருக்கு. அப்படி அது வித்தியாசமான ஒரு நாடோடி வாழ்க்கையை வாழும்போது என்னென்ன சவால்களை சந்திக்குது, அதை எப்படி முறியடிக்குது, கடைசியாக அது வீழ்த்தப்பட்டதையும் அதோட மகன்களையும் சேர்த்து ஜெஸ்ஸியோட மொத்த வாழ்க்கையை தான் எந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆப்பிரிக்காவோட கென்யாவில் இருக்க மாசாய் மாரா நேஷனல் ரிசர்வ். இந்த தேசிய பூங்காவில் மாரா நார்த் கன்சர்வன்சி அப்படிங்கிற பகுதியில் ஒரு சிங்கக்கூட்டம் ஒன்று வாழுது. இந்த சிங்கக்கூட்டம் செல்லி பிரைட்னு அழைக்கப்படுது. 2011 செல்லி பிரைடில் 2 ஆண் குட்டிகள் பிறக்குது. இவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்கிற இந்த 2 குட்டிகளும் பிற்காலத்தில் ஒன்றுக்கு ஒன்று துணையாக இருந்து போராட பிறந்திருக்கு. இதுங்களுக்கு இடையிலான சின்ன சின்ன சண்டைகள் தான் ரெண்டுத்துக்குமான பிணைப்பு அதிகமாக்குது. இப்போது இதுங்க ரெண்டும் தங்களுக்குள்ள சண்டை போட்டுக்கிட்டாலும் வருங்காலத்தில் ரெண்டும் சேர்ந்து சண்டை போட வேண்டிய நிலைமை வரும். அப்படி எதிரிகளுக்கு எதிராக உண்மையாக சண்டை போடுறதுக்கான திறமையை இந்த விளையாட்டு சண்டைகள் இதுங்களுக்கு கற்றுக் கொடுக்கும். செல்லி பிரைடில் இந்த 2 பிரதர்ஸும் பிரிக்க முடியாத ஒரு பிணைப்பை உருவாக்கிக்குது. ஒன்று மேலே அவ்வளோ பாசத்தோடையும் அன்போடையும் இருக்கு. தங்களோட சொந்த சிங்கக்கூட்டத்தில் 2 ஆண் குட்டிகளும் எந்த கவலையும் இல்லாமல் இருக்கு. ஏன்னா வேட்டையாடி உணவு கொண்டு வர அம்மாவும் சித்திகளும் இருக்காங்க. பாதுகாப்பு கொடுக்க அப்பாவும் சித்தப்பாக்களும் இருக்காங்க. ஸோ கவலைப்படுறதுக்கு அவசியமே இல்லை. இப்படி செல்லி பிரைடில் மகிழ்ச்சியாகவும் விளையாட்டுத்தனமாகவும் தங்களோட குழந்தை பருவத்தை கழிச்ச 2 ஆண் குட்டிகளும் 3 வயசில் வயசு முதிர்ச்சி அடையுது. அதாவது இப்போ அதுங்க இனப்பெருக்கம் செய்கிறதுக்கான வயசை அடைஞ்சிருக்கு. ஒரு ஆண்குட்டி குழந்தை பருவத்தை கடந்து வர்றது ஒரு பெரிய அதிசயம்தான். ஏன்னா அதுக்கு பல ஆபத்துகள் இருக்கு. பசி உள்ள ஹைனாக்கள், லெப்பர்ட்ஸ், விஷம் எறிஞ்ச பாம்புகள், ஆட்சியை கைப்பற்ற நினைக்கிற மற்ற ஆண் சிங்கங்களால் ஏற்படுற சிசு கொலைகள், மோசமான வானிலை, இந்த மாதிரி பல ஆபத்துகள் இருக்கு. இந்த ஆபத்துல இருந்தெல்லாம் தப்பிச்சு 2ல் ஒரு ஆண்குட்டி தான் பொழைச்சி இளமை பருவத்தை அடையும். அப்படி இளமை பருவத்தை அடைஞ்ச சிங்கங்களோட லிஸ்ட்ல செல்லி பிரைடில் பிறந்த இந்த 2 ஆண்களும் சேர்ந்திருக்கு. பொதுவாக எல்லா சிங்கக்கூட்டத்திலையும் நடக்கிற ஒரு காமனான விஷயம் என்னன்னா, ஒரு ஆண்குட்டி அடல்ட் ஏஜ் அடைஞ்சிடுச்சுன்னா தான் பிறந்த கூட்டத்தை விட்டு வெளியேறி ஆகணும். இதுக்கு 2 முக்கியமான மறைமுக காரணம் இருக்கு. ஒன்று, தான் பிறந்த சிங்கக்கூட்டத்தில் இருக்க பெண்கள் கூட இணை சேர முடியாது. ஏன்னா அதுங்களாம் அம்மாக்களாகவும் சகோதரிகளாகவும் இருக்கும். அதையும் மீறி இணை சேர்ந்தா மரபணு குறைபாடுள்ள குட்டிகள் பிறக்க வாய்ப்பு இருக்கு. 2வது காரணம் என்னன்னா, தங்களோட சொந்த கூட்டத்தோட மரபணுக்களை பல இடங்களுக்கு பரப்புறதுக்கு கூட்டத்தை விட்டு வெளியே போகிறது ஒரு சிறந்த வழி. பட் இதுக்கான நேரடி காரணம் என்னன்னா, கூட்டத்தோட தலைமை ஆண்கள் எங்க தான் மகனே தனக்கு போட்டியோ வந்துருவானோன்னு நினைக்கிறதால தான் மகன்களை அது கூட்டத்தை விட்டு வெளியேற்றுது. இல்லைன்னா தானா கூட அதுங்க பிறந்த கூட்டத்தை விட்டு வெளியேறும். இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ல தான் சொந்த சிங்க கூட்டமான செல்லி பிரைட்ல இருந்து 2 ஆண்களும் தான் அப்பாக்களால் வெளியேற்றப்படுது. 2014 தொடக்கத்தில் தான் சொந்த சிங்கக்கூட்டத்தை விட்டு வெளியே வந்த 2 இளம் ஆண்களும் மாசாய் மாரா ரிசர்வ்ல நாடோடிகளை அலைஞ்சு தெரியுது. ரேஞ்சர்ஸால் கண்காணிக்கப்பட்டு 2த்துக்கும் தனித்தனியாக பேர் வைக்கப்பட்டது. ஒன்னோட பேர் ஃப்ராங்க், இன்னொன்று தான் இந்த கதையோட ஹீரோ ஜெஸ்ஸி. ஜெஸ்ஸியும் ஃப்ராங்கும் மாசாய் மாராவையே சுற்றி வந்தது. ஒரு ஆண் சிங்கம் எப்போ தான் பிறந்த சிங்கக்கூட்டத்தை விட்டு வெளியேறுதோ அதுக்கப்புறம் பல இன்னல்களை சந்திக்க வேண்டி வரும். ஏன்னா தான் சொந்த கூட்டத்தில் இருந்தப்போ அம்மாக்களும் சித்திகளும் வேட்டையாடி கொண்டு வருவாங்க. அதை சாப்பிட்டுட்டு ஜாலியாக இருந்தே பழகி போச்சு. சுயமாக வேட்டையாட கொஞ்சம் கூட முயற்சி பண்ணதே இல்லை. ஸோ இப்போ கூட்டத்தை விட்டு வெளியே வந்தா பிறகு தாங்களே சுயமாக வேட்டையாடுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உணவை திருடி சாப்பிடலான்னு பார்த்தா பக்குவமும் இல்லாதால ஹைனாக்களை பார்த்தா பயமாக இருக்குது. மற்ற ஆண் சிங்கங்கள்ட்ட இருந்து பாதுகாக்க பக்கத்தில் அப்பாவும் சித்தப்பாவும் கூட கிடையாது. எப்போ எங்கேருந்து எந்த ஆண் சிங்கங்கள் தாக்கும்னு தெரியாமல் பயத்தோடு இருக்க வேண்டிய நிலைமை. ஸோ ஆண் சிங்கங்களோட வாழ்க்கையை பொறுத்தவரை தான் பிறந்த கூட்டத்தை விட்டு வெளியே வந்து நாடோடிகளாக வாழ்கிற காலம்தான் ஒரு இருண்ட காலம். பட் இந்த இருண்ட காலம் ஜெஸ்ஸிக்கும் ஃப்ராங்குக்கும் ரொம்ப காலம் நீடிக்கலை. அதுங்க ரொம்ப வலிமையோடையும் தைரியத்தோடையும் இருந்ததால் சில மாதத்தில் ஒரு சிங்கக்கூட்டத்தை கைப்பற்றி தலைமை ஆண்களாக பதவி இருக்குது. மாசாய் மாரா நேஷனல் பார்க்கோட வடக்கு பகுதியில் ஆஃபீட் அப்படிங்கிற ஒரு சிங்கக்கூட்டம் இருக்குது. இந்த சிங்கக்கூட்டம் டேர் அப்புறம் பேரிகாய் அப்படிங்கிற 2 தலைமை ஆண்களால் ஆளப்படுது. இந்த 2 ஆண்களுக்கும் ரொம்ப வயசாகிடுச்சு. ஓய்வெடுக்க வேண்டிய வயசில் ஒய்யாரமாக ஆட்சி பண்ணிட்டு இருக்கு. இங்கே ஒரு வாய்ப்பு இருக்கிறத ஜெஸ்ஸியும் ஃப்ராங்கும் ஃபீல் பண்ணுது. சம்பவம் பண்ண தயாராகுது. 2014 மே மாதம் ஆஃபீட் சிங்கக்கூட்டத்தோட எல்லைக்குள்ள ஜெஸ்ஸியும் ஃப்ராங்கும் அதிரடியாக நுழையுது. வான புழக்கிற கர்ஜன சத்தத்தோட யூரின் வாசனை மூலமாக எல்லையை மாறு பண்ணி தலைமை ஆண்களான பேரிகாய்க்கும் டேருக்கும் சவால் விடுது. 2 தலைமை ஆண்களுக்கும் சண்டை போட சக்தி இல்லாதால பின்வாங்க முடிவு பண்ணுது. ஆனால் காலம் கடந்து போச்சு.
நெருங்கி வந்த ஜெஸ்ஸியும் ஃப்ராங்கும் ஆளுக்கு ஒரு தலைமையான்களை டீல் பண்ண ஒரு மோசமான சண்டை அங்கே அரங்கேறுது. கொடூரமான முறையில் தாக்கப்பட்ட 2 தலைமையான்களும் அங்கிருந்து ஓட ஆட்சி மாற்றம் நிகழ்த்தப்பட்டு ஆஃபீட் சிங்கக்கூட்டத்தோட புது அரசர்களாம் ஜெஸ்ஸியும் ஃப்ராங்கும் பதவி ஏற்குது. குட்டில இருந்து இளமான்களாக மாறி ஒரு குறுகிய காலத்தில் நாடோடி வாழ்க்கையை வாழ்ந்து இப்போ அதுங்க ஒரு சிங்கக்கூட்டத்துக்கு அரசனாக மாறி இருக்கு. அடுத்து என்ன? பெண்கள் கூட ஹனிமூன் கொண்டாடணும். ஜெஸ்ஸியும் ஃப்ராங்கும் ஹாஃபீட் சிங்கக்கூட்டத்தை கைப்பற்றின உடனே அதில் இருந்த முந்தைய தலைமை ஆண்களோட குட்டிகளை கொன்னுடுச்சு. இதனால் ஆஃபீட் பெண்கள் சில வாரத்திலேயே ஈஸ்டர்ஸ்க்கு திரும்பவும் வந்ததால், அதாவது இணை சேர தயாரானதால் பெண்கள் கூட இணை சேருது. தான் பிறந்து வளர்ந்ததுக்கான வாழ்நாள் லட்சியத்தை அடையுது. அதாவது தங்களோட ஜீன்களை எல்லா இடங்களுக்கும் பரப்புது. பெண்கள் கூட இணை சேர்ந்தாலும் மேட்டிங் வெற்றிகரமாக முடிஞ்சது என்னவோ 2014 கடைசியில் தான். ஸோ 2015 வருஷத்தோட முதல் 3 மாதத்தில் ஆஃபீட் சிங்கக்கூட்டத்தில் 14 குட்டிகள் பிறகுது. 6 ஆண் குட்டி, 8 பெண் குட்டி. ஜெஸ்ஸியும் ஃப்ராங்கும் முதல் முறையாக அப்பாக்கெலாம் மாறினது. மேட்டிங்கை பொறுத்தவரை ஃப்ராங்க் ஒரு பிளே பாய். நிறைய பெண்கள் கூட மேட் பண்ணிச்சு. அதுக்கு ஏற்ற மாதிரி பெண்களுக்கும் ஃப்ராங்க்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் ஜெஸ்ஸி ஒரு குடும்ப பாங்கான பையன். ஒருத்தனுக்கு ஒருத்திங்கிற ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணிச்சு. இந்த 2 வித்தியாசமான கேரக்டர்னால ஃப்ராங்குக்கு என்ன பெனிஃபிட்னா, ப்ரைடில் பிறந்த பல குட்டிகள் அதோடது தான். முன்ன மாதிரி இல்லாமல் ஃப்ராங்குக்கும் ஜெஸ்ஸிக்கும் பொறுப்புகள் அதிகமாகிடுச்சு. ஒரு அரசனாக இருந்து கூட்டத்தை பாதுகாக்கிறதோட ஒரு அப்பாவை குட்டிகளுக்கு அன்பையும் செலுத்தணும். இந்த பொறுப்புகளை 2ம் முடிஞ்சளவு நல்லா தான் ஹேண்டில் பண்ணிச்சு. ஆனால் ஒரு நாள் அப்படி இல்லை. ஒரு நாடோடிய ஆண் சிங்கம் ஆஃபீட் சிங்க கூட்டத்தோட எல்லைக்குள்ளே நுழையுது. ஜெஸ்ஸியும் ஃப்ராங்கும் கூட்டத்தில் இல்லை. அதுங்க ரோந்து பணிக்கு போயிருக்கு. அத்துமீறி நுழைஞ்ச நாடோடி ஜெஸ்ஸி அண்ட் ஃப்ராங்கோட குட்டிகளை கொல்ல முயற்சி பண்ணுது. பெண் சிங்கங்கள் அதை தடுத்து நிறுத்த போராடுது. ஆனால் எந்த பலனும் இல்லை. அது 3 பெண் குட்டிகளை கொண்டுட்டு அங்கிருந்து கிளம்பிடுது. சிங்கங்களோட வாழ்க்கையில் இது சாதாரண ஒரு விஷயமா இருந்தாலும் ஜெஸ்ஸிக்கும் ஃப்ராங்குக்கும் இது ஒரு பேரிழப்பு தான். அந்நிய ஆண் சிங்கங்கள் வந்ததை வாசனை மூலமாக ஜெஸ்ஸியும் ஃப்ராங்கும் தெரிஞ்சுக்கிட்டாலும் இனி ஒன்றும் பண்ண முடியாது. அந்நிய சிங்கத்தோட வாசனையை ரிமூவ் பண்ண மட்டும்தான் முடியும். இழந்த குட்டிகளை திரும்ப பெற முடியாது. இந்த மாதிரி சில குறுக்கீடுகள் வந்தாலும் ஜெஸ்ஸியும் ஃப்ராங்கும் தங்களோட வேலைகளை சரியாக பண்ணியிருந்தது, ஒரு அரசனாகவும் ஒரு அப்பாவாகவும். பட் அடுத்த வருஷத்தில், அதாவது 2016 ஒரு பெரிய வினையாக வந்தது ஃப்ராங்கோட கேரக்டர் தான். அது ஒரு பிளே பாயாக இருந்ததால், தான் கூடுதல் இருக்க பெண்கள் அம்மாக்கெல்லாம் மாறினதால் அது பக்கத்து டெரிட்டரி ஃபீமேல்ஸை தேடி போக ஆரம்பிச்சிது. ஆனால் ஜெஸ்ஸி எப்போவுமே ஆஃபீட் சிங்க கூட்டத்தில் மட்டும்தான் இருக்கும். ஃப்ராங்கும் பல நாட்கள் ப்ரைடை விட்டு வெளியே போனாலும் திரும்பவும் வந்துடும். ஆனால் ஒரு நாள் அது திரும்பி வரவே இல்லை. ஜெஸ்ஸி மட்டும் தனியாக இருந்தது. பல முறை கர்ஜனை பண்ணி தான் பிரதரை கூப்பிட்டுட்டே இருந்தது. எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. இந்த போட்டி நிறைஞ்ச உலகத்தில் தனியாக இருக்கிறது ரொம்ப ஆபத்தானது. ஸோ அது ஒரு முடிவெடுக்குது. தான் சகோதரனோட வாசனையை ஃபாலோ பண்ணி கண்டுபிடிக்க கிளம்புது. ஃப்ராங்கை தேடி ஜெஸ்ஸி ஆஃபீட் சிங்க கூட்டத்தை விட்டு வெளியேறுது. ஏன்னா சின்ன வயசுல இருந்து 2ம் அவ்வளோ க்ளோஸாக இருந்ததால் ஜெஸ்ஸியால் ஃப்ராங்கை பிரிய முடியல. எப்போ ஒரு ஆண் சிங்கம் ஒரு சிங்க கூட்டத்தை விட்டு மொத்தமாக பிரியுதோ அது நாடோடி வாழ்க்கையை வாழப்போகுதுன்னு அர்த்தம். ஜெஸ்ஸியோட முதல் நாடோடி வாழ்க்கை சுலபமாக இருந்ததாலேயோ என்னமோ அது 2வது முறையாக நாடோடி வாழ்க்கையை வாழ கட்டாயப்படுத்தப்பட்டிருக்கு. ஆனால் முதல் நாடோடி வாழ்க்கைக்கும் இப்போ வாழ போகிற 2வது நாடோடி வாழ்க்கைக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. தான் பிறந்த சிங்கக்கூட்டமான செலி பிரைடை விட்டு வெளியே வரும்போது வேட்டையாட தெரியாத, தன்னம்பிக்கை இல்லாத, வலிமை இல்லாத, அனுபவம் இல்லாத ஹைனஸ் மாதிரியான மற்ற பிரெடேட்டர்ஸை பார்த்தும் மற்ற ஆண் சிங்கங்களை பார்த்தும் பயப்படுற கோழையாக இருந்தது. ஆனால் ஆஃபீட் பிரைடை விட்டு வெளியே வரும்போது அது அப்படி இல்லை. அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கு. தன்னம்பிக்கையும் அனுபவமும் நிறைஞ்ச வலிமையான வேட்டையாடுறதுல ஒரு எக்ஸ்பர்ட்டாக ஹைனாக்களுக்கும் மற்ற பிரெடேட்டர்ஸ்க்கும் மற்ற ஆண் சிங்கங்களுக்கும் பயப்படாத அதீத ஆக்ரோஷமாகவும் இருக்கு. ஸோ ஜெஸ்ஸிக்கு இந்த 2வது நாடோடி வாழ்க்கை எப்படி இருக்கும்? தான் சகோதரன் ஃப்ராங்கை தேடி தான் ஆட்சி பண்ண ஆஃபீட் சிங்கக்கூட்டத்தை விட்டு வெளியேறின ஜெஸ்ஸி பல கிலோமீட்டர் தூரம் ஒரு நாடோடியாக நடந்துகிட்டே இருந்தது. தான் சகோதரன் கிடைச்சிருவாங்கிற நம்பிக்கையில் அது எங்கேயுமே நிற்கல. சிங்கங்களோட எழுதப்படாத விதிகள் படி ஒரு சிங்கக்கூட்டத்தை ஆட்சி பண்ணுற தலைமை ஆண்களோட ஆட்சி பரப்பில் எந்த நாடோடி சிங்கமும் உள்ளே வரவும் வேட்டையாடவும் பெண் சிங்கங்கள் கூட மேட் பண்ணவும் அனுமதியே கிடையாது. மீறினா தலைமை ஆண்களால் மோசமாக காயப்படவோ இல்லை இறக்க கூட வாய்ப்பு இருக்கு. இதனால தான் பல நாடோடி சிங்கங்கள் தலைமை ஆண்களோட ஆட்சி பரப்புக்குள்ளே போக விரும்புகிறதே கிடையாது. ஆனால் ஜெஸ்ஸி இந்த ரூல்ஸ்லாம் சுத்தமாக மதிக்கவே இல்லை. ஆஃப் பீட் பிரைடை விட்டு வெளியே வந்த ஜெஸ்ஸி தான் பிரதரை தேடி பார்க்கோட தெற்கு பக்கமாக போனது. மோட்டோரோகி கன்சர்வன்சி, ஓலோரோரோ கன்சர்வன்சி, நபோய்சா கன்சர்வன்சி அப்படின்னு கிட்டத்தட்ட பார்க்கோட பெரும்பாலான பகுதியில் அது சுற்றுனது. எந்த தலைமை ஆண்களோட டெரிட்டரியும் அதை தடுக்கவே இல்லை. எந்த ஒரு டென்ஷனும் இல்லாமல் சாதாரணமாக ஒரு தலைமை ஆண்களோட டெரிட்டரிக்குள்ளே போகும். அங்கே இருக்கிற பெண்கள் எதையாச்சும் வேட்டையாடிச்சுன்னா அதை அபகரித்து சாப்பிடும். சில நேரம் கிடைக்கிற பெண்கள் கூட இணைசரிக்கையும் செய்யும். தான் வந்த வேலை முடிஞ்சிடுச்சுன்னா அமைதியாக அங்கேருந்து கிளம்பிடும்.
இந்த இடத்துல கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரும். அப்போது ப்ரைடோட தலைமையான்கள் இதை பார்த்துச்சுன்னா அப்போ இது மாட்டிக்கும்ல அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜெஸ்ஸி ஒரு மிகப்பெரிய வலிமையான சிங்கம் மட்டும் இல்லை, அது ரொம்ப புத்திசாலியாகவும் ஃப்ளெக்சிபிளாகவும் இருந்தது. எப்போ சண்டை போடணும், எப்போ பின்வாங்கணும் அப்படிங்கிற நேக்கு போக்கு அதுக்கு நல்லா தெரிஞ்சிருந்தது. அதாவது ஒன்றுக்கும் அதிகமான தலைமையான்கள் இருந்ததுன்னா ஜெஸ்ஸி அங்கே சண்டை போடாது, பின்வாங்கிடும். பட் ஒரே ஒரு தலைமையான் தான் இருக்குது, அதுவும் தான் பலத்துக்கு ஈக்குவலாக இருக்குன்னா அங்கே சண்டை போடாமல் அது பின்வாங்காது. தனக்கு ஈக்குவல் ஸ்ட்ரென்த் இருக்கிற ஒரு தலைமையான இது தோக்கடிச்சாலும் அதோட ப்ரைடை இது எடுத்துக்காது. ஏன்னா இது தான் சகோதரன் தேடி வந்ததே தவிர ஆட்சி பண்ண வரலை. தலைமை ஆண்கள்கிட்ட மட்டும் இல்லை, கூட்டணி அமைச்சு நாடோடியா சுற்றுற ஆண்கள்கிட்ட இருந்தும் இதே டெக்னிக்கை ஃபாலோ பண்ணி தான் அது தப்பி பொழைச்சிது. ஜெஸ்ஸி தனியாகவே நடந்தது, தனியாகவே வாழ்ந்தது, தனியாகவே வேட்டையாடினது, தனியாகவே சாப்பிட்டது, தனியாகவே ஹைனாக்கில் சமாளிச்சது. இப்படி எல்லா விஷயத்திலும் அது தனியாகவே போராடினது. சில நேரங்களில் அது சுயமாக வேட்டையாட செஞ்சாலும் பல நேரங்களில் ஹைனாக்கில் துரத்து விட்டும் பென்சிங்களை துரத்து விட்டும் உணவை திருடி தான் சாப்பிட்டது. இதுக்கு நாம் அது மேலே தப்பு சொல்ல முடியாது. உணவு ஃப்ரீயாக கிடைக்கிறப்ப எதுக்கு கஷ்டப்பட்டு வேட்டையாடணுங்கிற ஒரு சிம்பிள் லாஜிக் தான். இப்படி 2016 தான் ஆட்சி பண்ண ஆஃபிட் பிரைடை விட்டு வெளியே வந்த ஜெஸ்ஸி அடுத்த 3 வருஷம் யாரோட துணையும் இல்லாமல் நாடோடியாக அலைஞ்சு திரிஞ்சுது. கடைசி வர ஃப்ராங்க் அதால் கண்டுபிடிக்கவே முடியல. ஸோ 2019 தான் முயற்சியை கைவிட்டுட்டு மறுபடியும் ஆஃபிட் பிரைடுக்கு ஜெஸ்ஸி வருது. பட் இது டூ லேட்டு. ஆல்ரெடி ஆஃபிட் பிரைடு ஆக்கிரமிக்கப்பட்டுருச்சு. லோல் பார்பிட் அண்ட் ஓல்பர்னாட்டியோட 4 பசங்களான சாருனி, என்டுஇ, ஓரங்காய், ஒசிடாய், இந்த 4 பேர் தான் இந்த டைமில் ஆஃபிட் பிரைடை ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ 4க்கு எதிராக ஒன்றுங்கிற சண்டையில் ஜெஸ்ஸியால் ஒன்றும் பண்ண முடியாது. அது அமைதியாக பின்வாங்கிடுது. மறுபடியும் தன்னோட நாடோடி வாழ்க்கையை கண்டினியூ பண்ணுது. இப்போல்லாம் அது பார்க்குறதே ரொம்ப ரேர் ஆகிடுச்சு. திடீர்னு எல்லாரோட பார்வையிலையும் தென்படும், அப்புறம் சில மாதம் எங்கே இருக்குன்னே தெரியாமல் இருக்கும், அப்புறம் மறுபடியும் கண்ணில் தென்படும், இந்த மாதிரி. பட் 2019 டிசம்பரில் ஜெஸ்ஸியோட காட்சி நமக்கு ஆச்சரியத்தை கொடுக்குது. அது இருக்கிறது பிலாஷக்கா டெரிட்டரியில். இப்போ மாசாய் மாராவிலேயே மாஸ்க் காட்டிட்டு இருக்கிறது இந்த 6 ஆண்களான பிலாஷக்கா மேல்ஸ் தான். பட் ஜெஸ்ஸிக்கு இதை பற்றிலாம் எந்த கவலையும் கிடையாது. ஏன்னா முன்ன சொன்ன மாதிரி சிங்கங்களோட எந்த சட்டமும் ஜெஸ்ஸிக்கு பொருந்தாது. அது பாட்டுக்கு பிலாஷக்கா டெரிட்டரிக்குள்ளே வந்தது. அதுங்க கண்ட்ரோலில் இருக்க டோபி பிளைன்ஸ் பிரைடுக்குள்ளே நுழைஞ்சுது. பிலாஷக்கா மேல்ஸோட மகளான ஒரு இளம் பெண் சிங்கத்தை கொன்னுது. இறந்த உடலுக்கு பக்கத்துலேயே இப்போ ஹாயா உட்காந்து ரெஸ்ட் எடுக்குது. இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் இது ஏன் நாடோடிகளின் அரசன் அப்படின்னு அழைக்கப்படுதுன்னு. 6 பிலாஷக்கா மேல்ஸும் இப்போ டோபி பிளைன்ஸ் பிரைடில் இல்லாதால ஜெஸ்ஸி இங்கே எந்த பிரச்சனையும் இல்லாமல் சுற்றி வருது. ஜெஸ்ஸி தங்களோட டெரிட்டரியில் சுற்றி வர்றதும் தங்களோட ஒரு பொண்ணு அது கொன்னது கூட பிலாஷக்கா மேல்ஸுக்கு தெரியாது. 2020 ஜனவரியில் 6 பிலாஷக்கா மேல்ஸில் ஒன்றான பாபாயாவ் இறந்ததால் பாபாயாவோட க்ளோஸ் பிரதரான டோவா மற்ற பிரதர்ஸ் கூட இருக்க விரும்பாமல் டோபி பிளைன்ஸ் பிரைடுக்கு வந்து சேருது. சில மாதம் டோவா டோபி பிளைன்ஸ் பிரைடில் தான் காணப்பட்டது. இந்த டைமில் தான் ஜெஸ்ஸிக்கும் டோவாவுக்கும் ஒரு சின்ன இன்ட்ராக்ஷன் நடக்குது. பாபாயாவை இழந்த டோவாவும் ஃப்ராங்கை இழந்த ஜெஸ்ஸியும் கூட்டணி அமைக்கிற மாதிரி தெரிஞ்சுது. 2020 மார்ச் தொடக்கத்தில் ஒரு 3 நாள் ஜெஸ்ஸியும் டோவாவும் ஒன்றா சேர்ந்து சாப்பிட்டு ஒன்றாவே காணப்பட்டது. போகிற போக பார்த்தா ரெண்டும் கூட்டணி அமைக்கிற மாதிரி தான் தெரிஞ்சுது. ஆனால் அது நடக்கலை. மறுபடியும் ஒரு தாட்டி ஜெஸ்ஸி டோவாவை தான் கூட சாப்பிட வைக்க ட்ரை பண்ண அது தோல்வியில் முடிஞ்சு ரெண்டும் பயங்கரமாக சண்டை போட்டுக்குது. ரெண்டும் அளவில் ஒரே மாதிரி இருந்தாலும் டோவாவை விட ஜெஸ்ஸி வயசுலையும் அனுபவத்திலையும் அதிகமாக இருந்ததால் டோவாவோட முகத்தில் மோசமான காயத்தை கொடுத்துடுது. இந்த சண்டைக்கு அப்புறம் அடுத்த நாள் ஜெஸ்ஸி இங்கேருந்து கிளம்பிடுது. டோவா மட்டும் டோபி பிளைன்ஸ் பிரைடு ஃபீமேல்ஸ் கூட காணப்பட்டது. டோவா ஜெஸ்ஸி கூட கூட்டணி அமைக்கிற மாதிரி செயல்பட்டு அப்புறம் அது கூட ஏன் சண்டை போடுதுன்னு யாருக்கும் எக்ஸாக்டாக தெரியாது. ஒருவேளை ஜெஸ்ஸி ரொம்ப வலிமையாக இருந்ததால் எங்கே அது தனக்கு போட்டியாக வந்துருமோன்னு டோவா நினச்சதால எப்படி நடந்திருக்கலாம். 2020 நடுவில் பிலாஷக்கா மேலான டோவாவை துரத்தி விட்டுட்டு ஹாஃப் டெயிலும் லோகோலும் டோபி பிளைன்ஸ் பிரைடை தான் கண்ட்ரோலுக்கு கொண்டு வருது. ஜெஸ்ஸி டோவா கூட தான் பிரச்சனை பண்ணிச்சுன்னு பார்த்தா இப்போ ஹாஃப் டெயில் அண்ட் லோகோல் கூடயும் பிரச்சனை பண்ண ஆரம்பிக்குது. 2020 ஆகஸ்ட் 7 அன்னைக்கு காலையில் ஹாஃப் டெயிலுக்கும் லோகோலுக்கும் தெரியாமல் டோபி பிளைன்ஸ் பிரைட் ஃபீமேல்ஸ் கூட ஜெஸ்ஸி மேட் பண்ணிகிட்டு இருக்கு. அதுங்களுக்கு தெரியாமல் இது மேட் பண்ணது தப்பு இல்லை, ஆனால் அதோடு சேர்ந்து சத்தமாக இது கர்ஜிக்கவும் செஞ்சிடுது. இதுதான் பெரிய பிரச்சனையாக போச்சு. இதோட கர்ஜனையை கேட்ட ஹாஃப் டெயிலும் லோகோலும் உடனே எச்சரிக்கையாகி ஜெஸ்ஸியை தேட ஆரம்பிச்சுதுங்க. கொஞ்ச நேரத்திலேயே ஜெஸ்ஸி கண்ணில் பட ஹாஃப் டெயிலும் லோகோலும் அதை விரட்ட ஆரம்பிக்குது. 1 மணி நேரத்துக்கும் அதிகமான நேரம் நடந்த இந்த சேசிங்கில் ஜெஸ்ஸி இதுங்க கண்ணில் இருந்து மறையுது. உண்மையாக சொல்லணும்னா ஜெஸ்ஸி இங்கிருந்து இன்னும் போகலை. ஹாஃப் டெயிலும் லோகோலும் இருக்கிற இடத்துல இருந்து ஒரு 10 மீட்டர் தூரத்தில் உயரமான பொருட்களுக்கு இடையில் அது ஒளிஞ்சிருக்கு. ஹாஃப் டெயில் அண்ட் லோகோல் கண்ணில் படாமல் ஜெஸ்ஸி எப்படி பதுங்கி போகுது பாருங்க. ஒரு ஆண் சிங்கம் இந்த மாதிரி பதுங்கி போகிறத எதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருக்கீங்களா? கண்டிப்பாக இருக்காது. ஏன்னா இதெல்லாம் ரொம்ப ரேரு. பட் இந்த ஹேபிட் ஜெஸ்ஸி கிட்ட இருக்கு.
இது எதை குறிக்குதுன்னா புத்திசாலித்தனத்தோட சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி முடிவெடுக்கிற அதோட திறமையை குறிக்குது. ஹாஃப் டெயிலும் லோகோலும் ரொம்ப பெரிய சிங்கங்கள், எண்ணிக்கையிலும் அதிகமாக இருக்கு. அதுங்க கூட மோதினா தோல்வி கன்ஃபார்ம், ஏன் உயிரை கூட போக வாய்ப்பு இருக்கு. இந்த நிலைமையில அதுங்ககிட்ட இருந்து பின்வாங்குற ஜெஸ்ஸியோட முடிவு ஒரு சிறந்த முடிவு தான். இப்படி பதுங்கி எஸ்கேப் ஆனதால தான் மறுபடியும் ஹாஃப் டெயில் அண்ட் லோகல் கண்ணில் மண்ணை தூவிட்டு டோபி பிளைன்ஸ்பிரைட் ஃபீமேல் கூட ஜெஸ்ஸியால் மேட் பண்ண முடிஞ்சுது. இந்த மாதிரியான காரணங்களால தான் ஜெஸ்ஸி ஒரு ட்ரூ சர்வைவராக இருக்கு. டோபி பிளைன்ஸ்பிரைட் ஃபீமேல் கூட மேட்டிங்கை முடிஞ்ச ஜெஸ்ஸி அங்கிருந்து கிளம்பி பார்க்கோட டபுள் கிராஸ் ஏரியாங்கிற பகுதியில் சுற்றுனது. அங்கே தான் ஒரு இளம் ஆட்சிங்களோட கூட்டணியால் தாக்கப்பட்டு மோசமான காயத்துக்கு ஆளானது. பட் வெட்டினரி டாக்டர்ஸ் ட்ரீட்மெண்ட் பண்ணதால காயங்கள் சரியாகி கொஞ்சம் கொஞ்சமாக ரிக்கவர் ஆனது. 2020 செப்டம்பர் 14 பிலாஷகா மேல்ஸோட அப்பாக்களான லோல் பார்பிட்க்கும் ஓல்பனாட்டிக்கும் ரொம்ப வயசாகிடுச்சு. கிட்டத்தட்ட 15 வயசு இருக்கும். இந்த வயசில் லோல் பார்பிட் ரொம்ப வீக் ஆகி காயங்களோட நொண்டி நொண்டி நடக்குது. ஸோ ஓல்பனாட்டி மட்டும்தான் ரோந்து பணியில் ஈடுபட்டு என்குவேனா டெரிட்டரியை பாதுகாக்குது. அப்படி பாதுகாக்கும் போது ஜெஸ்ஸியை இது மீட் பண்ணுது. சில மீட்டர் இடைவெளியில் ரெண்டும் எந்த சலசலப்பும் இல்லாமல் அமைதியாக உட்காந்துருக்குங்க. இதை பார்க்கும்போது ஓல்பனாட்டி கூட ஜெஸ்ஸி கூட்டணி அமைக்க முயற்சி பண்ணுற மாதிரி தெரிஞ்சுது. ஏன்னா இந்த வயசான காலத்தில் ஓல்பனாட்டிக்கு ஒரு துணை தேவைப்பட்டது. அதே நேரத்தில் ஆள்பலம் இல்லாதால தான் ரீசெண்டாக டபுள் கிராஸ் ஏரியாவில் நாடோடிகளால் ஜெஸ்ஸி தாக்கப்பட்டது. ஸோ ஜெஸ்ஸிக்கும் ஒரு துணை தேவைப்பட்டது. அப்போது கூட்டணி அமையும்னு பார்த்தா ஆனால் கடைசியில் அந்த மாதிரி எதுவும் நடக்கல. ரெண்டும் தனித்தனியாக பிரிஞ்சுடுது. 2021 ஏப்ரல். இப்போது ஜெஸ்ஸிக்கு 10 வயசு. மொத்த மாசாய் மாராவிலையும் அலைஞ்சு திரிஞ்சு நாடோடியாக சுற்றி வந்த அது நாடோடி வாழ்க்கைக்கு முழுசாக பழகி போச்சு. இப்போது நபோய்சா கன்சர்வேன்சியில் காணப்படுது. அழகாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்குது. அடுத்து அது எங்கே போகும்னு யாருக்கும் தெரியாது. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அப்படி வெயிட் பண்ணால் 1 வருஷம் கழிச்சு அது மறுபடியும் கண்ணில் தென்படுது. அதுவும் வலிமையான கூட்டணியான பிளாக் ராக் பாய்ஸோட டெரிட்டரியில். அதாவது என்னென்னா 2021 அக்டோபரில் பிளாக் ராக் பாய்ஸோட டெரிட்டரியில் அத்துமீறி நுழையுது. 5 பிளாக் ராக் பாய்ஸில் ஒன்று மட்டும்தான் அங்கே இருக்குது. அதுவும் கூட்டணியிலேயே இளம் சிங்கமான இடுப்பு காயமடைஞ்ச ஒலிமினா தான் அது. ஜெஸ்ஸி அங்கே போகும்போது ஒலிமினா தூங்கிட்டு இருந்தது. தூங்கிட்டு இருக்கவங்கள எழுப்பக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஜெஸ்ஸி தான் எதையுமே மதிக்காது. ஸோ அது ஒலிமினா மேலே பாஞ்சு அது கூட சண்டை போடுது. ஒரு சின்ன கடுமையான சண்டைக்கு அப்புறம் ரெண்டும் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்குது. ஃபர்ஸ்ட் ரவுண்டில் நடந்த இந்த சின்ன சண்டையிலேயே ஒலிமினாவோட வலது கண்ணுக்கு மேலே மோசமான காயம் ஏற்பட்டுச்சு. ஆனால் அது விட்டு கொடுக்குறதா இல்லை. இதுக்கு பழி வாங்க முடிவெடுக்குது. கொஞ்ச நேரம் ரெஸ்ட்டுக்கு அப்புறம் ரவுண்ட் 2 ஃபைட் ஸ்டார்ட் ஆகுது. ஒலிமினா தன்னோட காலை தரையில் உறுதியாக பதிச்சுட்டு ஜெஸ்ஸி கூட கடுமையாக சண்டை போடுது. இந்த 2வது ரவுண்டில் ஒலிமினோட கை ஓங்குனது. ஜெஸ்ஸியோட 2 பாதத்திலையும் இடது கண்ணுலையும் மோசமான காயத்தை ஒலிமினா கொடுத்தது. பிடரி முடி காற்றுல பறக்க ஆக்ரோஷமாக நடந்த இந்த சண்டையில் கடைசியாக ஜெஸ்ஸி பின்வாங்கிடுது. அப்புறம் கொஞ்ச நேரத்தில் ரெண்டும் வெவ்வேறு திசையை நோக்கி போயிடுச்சு. இந்த கொடூரமான சண்டையில் உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லைனாலும் ரெண்டும் மோசமாக காயம் அடைஞ்சிடுச்சு. இந்த காயங்கள் சரியாக சில காலங்கள் எடுக்கும். இனிமே ரெண்டும் ஒன்றை மீட் பண்ணிக்க எப்பவுமே விரும்பாது. இந்த சண்டையில் ஒலிமினாவை நம்ம பாராட்டி ஆகணும். ஏன்னா ஜெஸ்ஸிக்கு இப்போ 10 வயசு. அனுபவம் நிறைஞ்ச வலிமையான மிகப்பெரிய சிங்கம். ஆனால் ஒலிமினாவுக்கு இப்போ 4 வயசு தான் ஆகும். பெருசாக அனுபவம் இல்லை. கூட்டணியோட இளம் உறுப்பினர் வேற. ஜெஸ்ஸி அளவுக்கு ரொம்ப பெருசாகவும் வலிமையாகவும் கூட கிடையாது. இருந்தாலும் ஜெஸ்ஸிக்கு ஈக்குவலாக ஒலிமினா டஃப் ஃபைட் கொடுத்துருக்கு. பிளாக் ராக் பாய்ஸோட யங் உறுப்பினரான ஒலிமினாவே இவ்வளோ ஆக்ரோஷமாக சண்டை போட்டுதுன்னா மற்ற 4 பிரதர்ஸும் இங்கே இருந்திருந்தா ஜெஸ்ஸியோட கதி அதோ கதியாக போயிருக்கும். இல்லை அப்படி இல்லை. இந்த பக்கமே ஜெஸ்ஸி தலை வச்சு படுத்திருக்காது. ஜெஸ்ஸியோட நல்ல நேரம் அதுங்க இங்கே இல்லை. 2022 ஜூன் 6 ஜெஸ்ஸி இப்போ வந்திருக்கிறது ஃபிக் ட்ரீ பிரேக்அவே பிரைடுங்கிற ஒரு சிங்கக்கூட்டத்தோட எல்லைக்குள்ள. இந்த ஃபிக் ட்ரீ சிங்கக்கூட்டம் ஒரே ஒரு தலைமை ஆணால் ஆட்சி பண்ணப்படுது. அந்த தலைமை ஆணோட பேரை நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஷாக் ஆகிடுவீங்க. ஏன்னா அதோட பேரும் ஜெஸ்ஸி தான். நம்ம ஜெஸ்ஸியை உரிச்சு வச்ச மாதிரியே இந்த ஜெஸ்ஸியும் இருக்கு. என்னன்னு பார்த்தா ஃபியூச்சரில் இருந்து டைம் ட்ராவல் பண்ணி தான் நம்ம ஜெஸ்ஸி இங்கேயும் ஆட்சி பண்ணுது. என்ன நம்பிட்டீங்களா? சும்மா சொன்னேன். டைம் ட்ராவல்லாம் ஒன்றும் கிடையாது. ஃபிக் ட்ரீ பிரைடை ஆட்சி பண்ணுற தலைமை ஆண் வேற யாரும் கிடையாது. ஜெஸ்ஸியோட சொந்த மகன் தான் அது. 2015 ஜெஸ்ஸி அண்ட் ஃப்ராங்குக்கு பிறந்த 6 ஆண் குட்டிகளை இதுவும் ஒன்று. இதோட உண்மையான பேர் ஓல்பரிகாய். பட் இது ஜெஸ்ஸியை அப்படியே ஜெராக்ஸ் எடுத்த மாதிரி இருக்கிறதால ஜெஸ்ஸி 2ன்னு அழைக்கப்படுது. சிங்கங்களுக்கு வாசனையை உணரக்கூடிய திறன் அதிகமாக இருக்கும். இதனால் சொந்த ரத்த சொந்தங்களை அதுங்களால உணர முடியும். ஜெஸ்ஸி தன்னோட அப்பான்னு இதுக்கு தெரிஞ்சாலும் ப்ரைடில் அதை இது தங்க விடாது. ஏன்னா இதுங்க ரெண்டும் தனித்தனியாக பிரிஞ்சு பல வருஷம் ஆச்சு. ஸோ இப்போ ஜெஸ்ஸி 2க்கு ஜெஸ்ஸி மேலே சுத்தமாக நம்பிக்கையே இருக்காது. அப்படியே நம்பிக்கை இருந்து ப்ரைடில் தங்க விட்டாலும் ஃபிக் ட்ரீ ப்ரைடில் இருக்க ஜெஸ்ஸி 2வோட குட்டிகளை ஜெஸ்ஸி கொன்னுடும்.
ஸோ எந்த ஆங்கிளில் பார்த்தாலும் ஜெஸ்ஸி 2 தான் அப்பாவான ஜெஸ்ஸியை ப்ரைடில் தங்க விடாது. அதே மாதிரி தான் அப்பாவை ஜெஸ்ஸி 2 ப்ரைடில் தங்க விடல. அதை பார்த்த உடனே தான் ப்ரைடை விட்டு அது விரட்ட முயற்சி பண்ணுது. எல்லாரும் அப்பாவையும் மகனையும் ஒன்றா பார்த்ததில் ரெண்டும் கூட்டணி அமைச்சு செயல்படணும்னு நினச்சாங்க. ஆனால் அது நடக்கலை. கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் ஒன்றா இருந்த பிறகு தான் சொந்த டெரிட்டரியில் இருந்து ஜெஸ்ஸி 2 தான் அப்பா ஜெஸ்ஸியை விரட்டி விடுது. ஜெஸ்ஸியும் மறுபடியும் நாடோடி வாழ்க்கையை வாழ கிளம்பிடுது. 2023 ஜூலை 24. இப்போது ஜெஸ்ஸிக்கு 12 வயசு. சராசரியாக ஒரு ஆண் சிங்கம் 10 வயசு வரை வாழ்கிறதே பெரிய விஷயம். ஏன்னா அதுக்கு அந்த அளவுக்கு ஆபத்துகள் இருக்குது. அதுவும் நாடோடியாக வாழும்போது தான் இன்னும் அதிகமான ஆபத்துகள் இருக்கும். ஆனால் ஜெஸ்ஸி அதெல்லாம் ஈஸியாக ஹேண்டில் பண்ணி 12 வருஷம் வரை வாழ்ந்திருக்கு. இதுவே பெரிய சாதனை தான். ஆனால் இப்போ வயசான அறிகுறி உடம்புல தெரிய ஆரம்பிக்குது. கொஞ்சம் வீக்காக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ இந்த கடைசி காலங்களில் தான் பிறந்த இடமான மாராவோட நார்த் கன்சர்வன்சிக்கு போக முடிவெடுக்குது. ஆனால் இப்போ மாராவோட நார்த் கன்சர்வன்சியில் பெரும்பாலான பகுதியை கண்ட்ரோல் பண்ணி ஆட்சி பண்ணுறது வலிமையான 5 என்குவேனா மேல்ஸ். இப்போ இதுங்களோட ஆட்சி தான் எங்கே கொடி கட்டி பறக்குது. இந்த பகுதியில் இருக்க பல சிங்கக்கூட்டங்கள் இதுங்களோட கண்ட்ரோலில் தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது ஜெஸ்ஸி இப்போ நார்த் கன்சர்வன்சியில் இருக்கிறது அதுக்கு பெரிய ஆபத்தாக முடியுது. 2023 ஜூலை 24 ஜெஸ்ஸியை பார்த்த 3 என்குவேனா மேல்ஸ் அதை கொடூரமாக மாறி மாறி தாக்குதுங்க. ஜெஸ்ஸி தப்பிக்கிறதுக்கு எந்த வழியும் கிடையாது. இறக்கமே இல்லாமல் நாடோடிகளின் அரசனோட சதைகள் கிழிச்சு எடுக்கப்படுது. உடம்பு ஃபுல்லாக ரத்தத்தோட கடிச்சு கொதறப்பட்டு உயிர் மட்டும் ஓட்டிகிட்டு இருக்கிற நிலமையில ஜெஸ்ஸியை விட்டுட்டு 3 என்குவேனா மேல்ஸும் கிளம்பிடுது. ஜெஸ்ஸி தன்னோட கடைசி மூச்சை விட்டுட்டு இருந்தது. அதோட கடைசி தருணங்கள் இதுதான். தாக்கப்பட்ட சில மணி நேரத்துக்கு அப்புறம் ஜெஸ்ஸி இறந்துடுது. எங்கே பிறந்து வளர்ந்து தான் பிரதர் ஃப்ராங்கு கூட ஒன்றா சுற்றி தெரிஞ்சதோ அங்கேயே அதோட உயிரும் பிரிஞ்சிருக்கு. ஜெஸ்ஸியோட ஆத்மா சாந்தி அடைய நாம வேண்டிப்போம். ஒரு ஆண் சிங்கம் தான் பிறந்த கூட்டத்தை விட்டு வெளியே வந்தா பிறகு ஒரு சில வருஷம் நாடோடியாக வாழ்ந்து கஷ்டப்பட்டுட்டு அப்புறம் சிங்கக்கூட்டங்களை கைப்பற்றி ஒரு அரசனாக வாழ்ந்து இறந்து போகும். இதுதான் பொதுவாக ஆண் சிங்கங்களோட ஒரு லைஃப் சைக்கிள். ஆனால் ஜெஸ்ஸி மட்டும் இதுக்கு விதிவிலக்கு. தான் பிறந்த கூட்டத்தை விட்டு வெளியே வந்த ஜெஸ்ஸி சில மாதம் மட்டுமே நாடோடியாக வாழ்ந்து சீக்கிரமாக அரசனாக மாறி தான் பிரதரை இழந்தா பிறகு தான் பிரதருக்காக அரசன் பதவியை உதிரி தள்ளிட்டு வந்தா அது தான் வாழ்நாள் முழுசும் ஒரு நாடோடியாகவே வாழ்ந்திருக்கு. சிங்கங்களோட வாழ்க்கையில் நாடோடியாக வாழ்கிற காலம்தான் ஒரு நரக வாழ்க்கையாக இருக்கும். சொந்தமாக சிங்கக்கூட்டமும் எல்லை பரப்பும் இல்லாமல் ஒரு இடத்துல நிம்மதியாக நிலச்சிருக்க முடியாமல் சரியாக உணவு கிடைக்காம திருடி சாப்பிட்டுக்கிட்டு அலைஞ்சிக்கிட்டே இருக்க வேண்டிய ஒரு கொடூரமான வாழ்க்கை. இதனால தான் எந்த ஒரு ஆண் சிங்கமும் நாடோடி வாழ்க்கையை வாழ எப்பவுமே விரும்பாது. ஆனால் ஜெஸ்ஸி கிட்டத்தட்ட 6 வருஷம் நாடோடி வாழ்க்கையை வாழ்ந்திருக்கு. இப்படியும் வாழ முடியும்னு மற்ற சிங்கங்களுக்கு ஒரு உதாரணமாக இருந்திருக்கு. மாசாய் மாராவில் மிகப்பெரிய சிங்கங்களில் ஒன்றா வலிமையோடு இது இருந்தாலும் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி ஃப்ளெக்சிபிளாக செயல்பட்ட இதோட புத்திசாலித்தனமும் எந்த மாதிரி வாழ்க்கை வாழ இதுக்கு உதவி இருக்கு. ஆண் சிங்கங்கள் இப்படி தான் வாழணுங்கிற சட்டங்களை உடச்சிரிஞ்சு சுதந்திரமாக சுற்றி வந்திருக்கு. எல்லா கஷ்டமான சவால்களையும் தனியாகவே சமாளித்து போராடி இருக்கு. இது அரசனாக வாழ்ந்த காலத்தை விட நாடோடியாக வாழ்ந்த காலம்தான் ரொம்ப அதிகம். அதிக வலிமையோட புத்திசாலித்தனமாக எந்த சுச்சுவேஷனும் சமாளிக்கிற டஃப்னஸோட தைரியமாக விடாமுயற்சியோட ஜெஸ்ஸி செயல்பட்டிருக்கு. இதனால் இது நோமேட் கிங், ஜெஸ்ஸி த அவுட்லா, பிக் பாய் ஜெஸ்ஸி, பேட் பாய் ஜெஸ்ஸி, ஃபைட்டர், சர்வைவர் அப்படின்னு பல பேர்களில் அழைக்கப்படுது. இந்த எல்லா பேர்களும் ஜெஸ்ஸிக்கு கச்சிதமாக பொருந்தும். மற்ற சிங்கங்களில் இருந்து ரொம்ப வித்தியாசமாக இருந்ததாலேயே இதுக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் இருந்தாங்க. சிங்கங்கள் இறந்தால் அதோட எஃபெக்ட் பெருசாக வெளியே தெரியாது. சிங்கங்கள் வசிக்கிற ஆப்பிரிக்காவில் கூட சிங்கங்களோட இறப்புக்கு மக்கள்கிட்ட பெருசாக எந்த ரியாக்ஷனும் இருக்காது. பட் ஜெஸ்ஸியோட இழப்பு மக்கள்கிட்ட மிகப்பெரிய பாதிப்பை உண்டாக்குனது. அந்த அளவுக்கு அது மக்களோட மனசில் இடம் பிடிச்சிருந்தது. ஜெஸ்ஸி நம்மளை விட்டு போனாலும் அதோட வம்சம் இன்னமும் நம்ம கூட வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கு. ஆனால் அதோட மகன்கள் யாரும் இப்போ உயிரோட இல்லை. 2015 ஜெஸ்ஸி அண்ட் ஃப்ராங்குக்கு பிறந்த 6 ஆண்குட்டிகளும் கிட்டத்தட்ட 2017 ப்ரைடை விட்டு வெளியே வந்து நாடோடிகளாக சுற்றுனது. 6 ஆண்களுக்குள்ளே ஏற்பட்ட ஒரு மனக்கசப்பால் கூட்டணி 2ஆக உடைஞ்சது. 4 பேர் ஒரு கூட்டணியாகவும் 2 பேர் ஒரு கூட்டணியாகவும் பிரிஞ்சு போச்சு. 4 பேர் கொண்ட கூட்டணி மாராவோட நார்த் கன்சர்வன்சியில் ஆதிக்கம் பண்ணி சாங்காய் ப்ரைட், மோனிகோ ப்ரைட், ஃபிக்ட்ரி பிரேக்கவே ப்ரைட், போரினி ப்ரைட் அப்படின்னு 4 சிங்க கூட்டணிகளை கைப்பற்றி கம்பீரமாக ஆட்சி பண்ணுச்சு. ஆனால் 4 பேர் கொண்ட கூட்டணியில் 2020, 2021 அப்படின்னு அடுத்தடுத்த வருஷத்தில் 2 பிரதர்ஸ் இறந்து போக மீதி ஜெஸ்ஸி 2வும் ஃப்ராங்க் 2வும் தான் காணப்பட்டது. இதில் ஃப்ராங்க் 2ங்கிறது ஃப்ராங்கோட பையன். அதோட உண்மையான பேர் ஓலோப். ஆனால் ஃப்ராங்கை ஜெராக்ஸ் எடுத்த மாதிரி அப்படியே இருந்ததால் அது ஃப்ராங்க் 2ன்னு அழைக்கப்பட்டது. 2 பிரதர்ஸ் இறந்து போனதால் கூட்டணியோட வலிமை குறைஞ்சி போய் ஜெஸ்ஸி 2வும் ஃப்ராங்க் 2வும் ஃபிக்ட்ரி பிரேக்கவே ப்ரைடையும் போரினி ப்ரைடையும் மட்டும்தான் கண்ட்ரோல் பண்ணிச்சு. அடுத்த ஒரு திருப்பமாக 2022 ஏப்ரலில் ஓலோபோர் அண்ட் ஒலோஷிபாவில் தாக்கப்பட்ட ஃப்ராங்க் 2 இறந்துடுது. ஜெஸ்ஸி 2 மட்டும் தனியாக இருந்தது.
இந்த டைமில் தான் ஜெஸ்ஸி 2 தான் அப்பாவான ஜெஸ்ஸியை மீட் பண்ணுச்சு. ஆனால் இந்த சந்திப்பு தான் இதுங்களுக்கு இடையிலான கடைசி சந்திப்பாக அமைஞ்சுது. இந்த சந்திப்புக்கு அப்புறம் சில மாதத்துலேயே, அதாவது 2022 டிசம்பர்லேயே ஓலபூர் அண்ட் ஒலோஷிபாவில் தாக்கப்பட்ட ஜெஸ்ஸி 2 இறந்துடுது. அப்போது அந்த பிரிஞ்சு போன 2 பேர் கூட்டணிக்கு என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஓலோரோ கன்ஸ்டிடுவன்சிக்கு போன அதுங்க நார்மசி பரேடை கண்ட்ரோல் பண்ணி ஆட்சி பண்ணினது. ஆனால் ரெகுரோ பாய்ஸால் துரத்தப்பட்டு அதுங்க விரட்டப்பட்டது. அதில் ஒன்னோட பேர் காளி, இன்னொன்று பேர் லெட்டோயி. ரெகுரோ பாய்ஸால் இதுங்க 2 விரட்டப்பட்ட பிறகு இதுங்களை பற்றி எந்த நியூஸும் கிடையாது. ஆனால் லெட்டோயி கூட்டணி ஆண்களால் தாக்கப்பட்டு இறந்ததாகவும், தான் பிரதரை இழந்த பிறகு காளி வேற ஒரு பார்ட்னர் கூட சேர்ந்து செயல்பட்டதாகவும் ஒரு நியூஸ் இருக்கு. ஆனால் இப்போ ஜெஸ்ஸி அண்ட் ஃப்ராங்கோட 6 பசங்களும் இறந்து போனதாக கருதப்படுது. ஆனால் அதோட மகள்கள் இன்னமும் ஆஃபிட் பிரைடில் ஆட்சி பண்ணுறதா சொல்லப்படுது. அப்புறம் சாங்காய் பிரைடில் பிறந்த ஜெஸ்ஸி அண்ட் ஃப்ராங்கோட 3 பேரன்களும் சிறப்பாக செயல்படுறதா சொல்லப்படுது. ஸோ ஜெஸ்ஸி அண்ட் ஃப்ராங்க் போனாலும் அதோட வம்சம் இன்னமும் வாழ்ந்துட்டு தான் இருக்கு.